ஃபேமிலி சொல்லிருங்க. திருச்சூரா? திருச்சூர்ல இன்னைக்கு நம்ம எங்க போறோம்? நம்ம இன்னைக்கு போய் இன்னைக்கு நம்ம யாருக்கும் மொட்டை அடிக்க போறதா இல்ல, அப்பாக்கு மட்டும்தான். யாருக்கும் இல்ல. இன்னைக்கு நம்ம எங்க போறோம்? சச்சாந்துக்கு மொட்டை அடிக்க போறோம். அப்பாக்கு மொட்டை அடிக்க போறோம். அப்பாக்கா? அப்பாக்கு தான் டெய்லி மொட்டை அடிக்கிறீங்களே. ஹாய் ஃபேமிலி, இன்னைக்கு நம்ம எங்க போறோம்னு பாத்தீங்கன்னா ஒரு மொட்டை அடித்தல் காது குத்தல் ஃபங்க்ஷனுக்கு தான். அது யாரோடதுன்னு பாத்தீங்கன்னா என்னோட அண்ணா பையனுக்கு தான். இல்ல தங்கமே, யாருக்கு? ஓகே, சஷாந்த் குட்டி பாப்பாவோட பேரு. சோ எங்கன்னு பாத்தீங்கன்னா எங்க குலதெய்வம் கோயில்ல தான் காது குத்தி மொட்டை அடிக்கிறோம். அதுக்கு உனக்கு மொட்டை அடிச்சிடலாமா? ரியா பாப்பாவோட ஹேர் கட் வீடியோ எல்லாரும் பாத்திருப்பீங்க. ரியா பாப்பா மொட்டை அடிக்கிற வீடியோ அப்ப வந்து யூடியூப் எதுவுமே ஆரம்பிக்கிற ஐடியாவே இருக்குல்ல. சோ நாங்க வந்து சாதா போன்ல எடுத்திருக்கோம் மொட்டை அடிச்சு காது குத்துறது எல்லாமே. அது வந்து நான் கிளிப்ஸ் ஆட் பண்றேன், ஆனா கிளாரிட்டி கம்மியா இருக்கும், எல்லாரும் மன்னிச்சுக்கோங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா ரியா பாப்பாவோட இதே மாதிரி மொட்டை அடிச்சு காது குத்தும் போது நாங்க யூடியூப்ல ஆரம்பிக்கல, ஆனா கொஞ்சம் வீடியோஸ் எல்லாம் நாங்க என்னோட இன்னொரு போன்ல எடுத்திருந்தோம். அதை முடிஞ்ச இந்த வீடியோ நடுவுலயோ இல்ல எண்ட்லயோ நான் ஷேர் பண்றேன், இல்லன்னா இன்னொரு வீடியோ தனியா போடுறேன். ஆனா கிளாரிட்டி இருக்கா, மோஸ்ட்லி இந்த வீடியோக்கு நடுவுலயோ எண்ட்லயோ நான் முடிஞ்ச அளவுக்கு ஆட் பண்றேன். சோ இப்ப வந்து ரியா வந்து அவளுக்கு மொட்டை அடிக்கும் போது என்னெல்லாம் பண்ணான்னு எங்களுக்கு தெரியும். இப்ப அவ தம்பிக்கு வந்து மொட்டை அடிக்க போறா. சோ எப்படி பிஹேவ் பண்ணுவான்னு எங்களுக்குமே எப்படி இருக்கும் தான் தெரியல. வாங்க எங்க கோடையே போய் எப்படி இருக்குன்னு பாக்கலாம். சோ அப்படியே எங்க சொந்தக்காரங்க எல்லாருக்கூடயும் இந்த ஃபங்க்ஷன் எப்படி நடக்குது என்ன ஏதுன்னு பாப்போம். இப்ப எங்க போறோம்னு பாத்தீங்கன்னா திருப்பூர்ல இருக்கிற அந்த கோயில் வந்து ஆக்சுவலா திருப்பூர்ல தான் இருக்கு. அங்கதான் போறோம். நம்ம இப்ப யாருக்காக வெயிட் பண்றோம்னா ரியாவோட தாத்தாக்காக தான் வெயிட் பண்றோம். அவர் வந்துட்டாருன்னா ரியாவை வந்து அந்த காருக்கு ஷிஃப்ட் பண்ணிட்டு நம்ம கொஞ்சம் ஃப்ரீயா போலாம், அதுதான் பிளானு. எல்லாரும் என்ன ஏமாத்துறாங்க. அவங்களுக்காக தான் இங்க வெயிட் பண்றோம். இங்க இருந்து போகணும், ஒரு 20-30 கிலோமீட்டர் கிட்ட போகணும். இங்க இவங்க வர மாதிரியே தெரியல. இங்க பாத்தீங்கன்னா தாத்தா வரல, அதான் சர்ப்ரைஸ். தாத்தா வந்து ஏதோ வேலை இருக்குன்னு அங்க நேரம் வந்து ஜாயின் ஆகிருக்கிறாங்க. சரி இப்ப ஆத்தா கிட்ட போய்க்கிறீங்களா? என்ன ஆச்சுன்னு பாத்தீங்கன்னா ஆக்சுவலா அஞ்சுங்க அம்மா வந்து நம்மள பிராங்க் பண்ணிட்டாங்க. வந்து தாத்தா வந்து வர கிடையாது, அவர் வந்து நேரா அங்க கோயிலுக்கு வந்துருவாராமா. ரியா பாப்பா அதனால அந்த காருக்கு போல நம்ம கூட தான் வரா. நீ லோல் பட்டு லொங்கா தான் போவ, உன்னை புடிச்சது விடாது, தொத்தின்னு பின்னாலே வரும். வந்துச்சு சாமி. பிளஸ்ன்னு பாத்தீங்கன்னா அவங்க வந்து நமக்கு ஸ்விக்கி அப்படி டோர் டெலிவரி கொடுத்துருக்காங்க. பின்னாடி பார்த்தா பிரேக்ஃபாஸ்டே ஓடுது. மத்த கார்ல எல்லாம் ஏறினா ஒரு ஸ்ப்ரே ஸ்மெல் வரும், என் கார்ல ஏறினா மட்டும் என்னன்னே தெரியல, ஒரு முனியாண்டி விலாஸ் வாசனை தான் வருது. உள்ள செட்டிநாடு ஹோட்டல் நடக்கிற மாதிரியே இருக்கு. நீ நம்ம நேரா கோயிலுக்கு போயிட்டு அங்க என்னெல்லாம் நடக்குதுன்னு பாப்போம். வாங்க போ. என்ன சாவூர்வலமா போற? கொஞ்சம் வேகமா தான் போயேன். இந்த வண்டி அவ்வளவுதான் போகும். மாமியார் வந்து எனக்காக என்ன கொண்டு வந்திருக்காங்கன்னு மாமியார் கிட்ட கேட்கலாம். என்ன கொண்டு மாமியார் வந்து முறுக்கு கொடுத்துருக்காங்க. முறுக்கு கொடுக்கலையா நீங்க? உங்க பேர் போட்டு உள்ள நம்ம வச்சிருக்காங்க. அக்கா முறுக்கு, தங்கச்சி முறுக்கெல்லாம் போய் இப்ப மாமியார் முறுக்கே வந்தாச்சு. கோயிலுக்கு வந்துட்டோம். வேற ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் நடக்குது, அதுதான் இவ்வளோ க்ரௌடு. இங்க பாத்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, அவ்வளோ கார் இருக்குங்க. ரியா பாப்பா உள்ள போயிட்டா, நாங்க அவளை போய் பிடிப்போம். வந்ததும் ரியா பாப்பா வந்து அழுக ஆரம்பிச்சிட்டா. செம்ம அழுகாச்சு. அது எல்லாத்தையும் சொந்தக்காரங்களெல்லாம் இடையில காட்டணுங்கிறது தான். இடையில அவ்வளோ காட்டாம நம்ம கேப் விட்டோம்னு தான் நடக்கும். எப்படி இருக்கு சாக்லேட்? அப்படியா? அழுக வச்ச கிரெடிட்ஸ் வந்து யாருக்கு கொடுக்கலாம் பாத்தீங்கன்னா சந்தனா கொடுக்கலாம். இந்த புலிப்பாண்டி பயங்கரமானவன் தான்.
ஆனா குழந்தைகளுக்கு கிடையாது. இவர் எங்க பார்த்தாலும் திட்டிக்கோங்க, இந்த திருப்பூர் சைடு தான் சொல்லிட்டு. நான் ஒவ்வொருத்தங்களே உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்றேன். ஸோ பர்த்டே வீடியோல நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, அது இல்லாதவங்கள இன்ட்ரடியூஸ் பண்றேன். இது வந்து அஞ்சலியோட ஒரு ஹாய். திருப்பூர் இவர் தான் சரத்தண்ணா, இவர் தான் அழுக வச்சது. அத்தை ஹாய். இது வந்து அஞ்சலியோட அத்தை. இவங்க 2 பேரும் பாத்தீங்கன்னா அஞ்சலியோட அங்கிள். நம்ம இந்த ஒரு சின்ன ஸ்பேஸ்ல இப்போதைக்கு ஐக்கியமாகி இருக்கிறோம். இந்த வாண்டை பிடிச்சிக்கோங்க, இந்த வாண்டை பிடிச்சிட்டு போயிடலாமா? பிடிச்சிட்டு போயிடலாமா நீங்க? இது எங்க ஃபேமிலியோட பியூட்டி குவீன் ஷில்பா. என்கேஜ்மெண்ட் இப்பதான் முடிஞ்சு, அந்த வீடியோ வரும். எங்க ஃபேமிலியோட பியூட்டி குவீன், டான்ஸரு, சிங்கரு எல்லாமே தான். ஹலோ, எங்களோட ஃபேமிலியில இப்போதைக்கு இவங்க தான் குட்டி வாண்டு, வளர்ந்து வரும் புது வாண்டு. ஸோ இது வந்து அஞ்சலியோட அண்ணி. அண்ணா இங்கதான் இருந்தாரு, அண்ணாவை காட்டுறேன். இந்த அண்ணி குட்டி வாண்டோட அண்ணன் இவர் தான். இவர் வந்து சரியான கார் கிரேசர். எந்த கார் வந்தாலும் இவருக்கு தெரியாம ஒரு காரே இல்லை எனக்கு தெரிஞ்ச இந்தியாவில். அவ்வளவு கார் தெரியும் இல்லையா? தெரியும். என்ன கார் ரொம்ப பிடிக்கும்? மெக்வீன். அந்த கார் தான் இல்லையா? அடுத்த வாட்டி வரும்போது ஒரு பெரிய மெக்வீனோட வரும். ரோல்ஸ் ராய்ஸா? காசு இல்லப்பா, காசு. ஆல்ரெடி ஒரு வீடியோல இப்படி எடுத்தா, இன்ன வரைக்கும் அந்த வீடியோவை காணோம். என்ன வீடியோ? ஷில்பாவோட ஃபங்க்ஷன் வீடியோ. அது எடிட்டிங் ப்ராசஸ் போயிட்டு இருக்கு. 3 மாசம் ஆச்சு, இன்னும் எடிட் ஆயிட்டு இருக்கா. பாப்பாவும் சரி, சாரியும் ஷர்வின் எல்லாருக்குமே மட்டை அடிக்கும் அழுதாங்க. ஆனா சஷாந்த் பாப்பா மட்டும் அழுகவே இல்லை. எண்டிங்ல மட்டும் லைட்டா அழுதாரு. இல்ல மட்டும் நல்லா இருக்கா? தம்பிக்கு வந்து காது குத்த போறாங்க இல்லையா? அழுவாங்களா? இவ்வளவு நேரம் மொட்டை அடிச்சு நாங்க அழுல. இனி இப்போ காது குத்தருக்கு அழுவமா இல்லையான்னு பாக்கலாம். சாமிக்கு அபிஷேகம். ஃபேமிலி இது பார்த்தீங்கன்னா அஞ்சுவோட குலதெய்வம். வந்து அஞ்சு ஒய்ஃபோட வந்து குலதெய்வ கோயில். இந்த கோயிலை பற்றி எனக்குமே பெருசாலாம் தெரியாது. நான் பாப்பாவுக்கு வந்து இங்கே தான் மொட்டை அடிச்சு காது கொடுக்கணும். கோயிலை பற்றி கொஞ்சம் கூட தெரியறதுக்கு, அதாவது வரலாறெல்லாம் எனக்கும் தெரியாது, பெருசாக யாருக்கும் தெரியாது. ஆனால் இது என்ன சாமி என்ன இதுன்னு வந்து அஞ்சுவோட மாமா சொல்லுது. வந்து எங்கள் வீரமாத்தி குலதெய்வ கோயில். இது வந்து பௌர்ணமி அன்னைக்கு, அமாவாசை அன்னைக்கு மெயின் பூஜை. அந்த பூஜையில் வந்து 2 நாள் சாப்பாடு போடுவாங்க, அன்னதானம். அப்புறம் வருஷத்தில் ஒரு வாட்டி ஆடி மாதம் கடைசி புதன்கிழமை பெரிய விசேஷம். இன்றைக்கி கோயில் எல்லாரும் வருவாங்க, எல்லா குலதெய்வ மக்களும் வருவாங்க. எல்லா ஒரு 1000 பேருக்கு அன்றைக்கி சாப்பாடு போடுவாங்க. அதுதான் மெயின் பூஜை. வருஷத்தில் ஒரு வாட்டி ஆடி மாதம் புதன்கிழமை. அப்போ வந்து இங்கே பெரிய விசேஷம் ஆடி மாதம் கடைசி புதன்கிழமை. அதில் 4 நட்சத்திரம் பார்க்குறது. இன்றைக்கி கடைசி புதன்கிழமை வருது ஆடி மாதம். அன்றைக்கி தான் மெயின் பூஜை. எல்லா குலதெய்வ மக்களும் வருவாங்க. அது வந்து மங்கல்ய காணிக்கை வந்து ஒருத்தருக்கு 300 ரூபா. அது இது வந்து மங்கல்ய காணிக்கைன்னா இங்கே கல்யாணம் ஆகணும்னு வேண்டிட்டு வருவாங்க. மங்கல்யம் இல்லை, அதாவது தலைக்கட்டு வரி. தலைக்கட்டு வரி என்னன்னா கல்யாணம் ஆனவங்களுக்கு 300 ரூபா கிடைக்கும். எங்கள் வீட்டில் ஒரு 3 பேர் கல்யாணம் ஆனவங்க இருக்காங்கன்னா 3 பேருக்கு 900 ரூபா. அந்த மாதிரி ஒரு தலைக்கட்டுக்கு 300 ரூபா வரி கொடுத்தாங்க கோயிலுக்கு. ஆமாம், அது வருஷத்தில் ஒரு வாட்டி நடக்கும். இந்த வேல் வந்து இந்த வேல் தானே? இந்த வேல் வந்து இவர் டொனேட் பண்ணது. கரெக்டாக?
இப்போ வந்து நம்ம கோயிலுக்கு வந்திருக்கோம் மொட்டை அடிக்க. நம்ம வந்து ஆல்மோஸ்ட் ஹாஃப் டே ஓட வீடியோஸ் எடுத்துட்டோம். என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா திடீர்னு தான் வீடியோ ப்ளே பண்ணி பார்க்குறோம், மைக்கு சுத்தமாக ஒர்க்கே ஆகல. பார்த்தோன்னா ஃபுல்லாக பேக்ரவுண்ட் நாய்ஸ் தான் இருந்தது, சவுண்ட் எதுவுமே கிளியராக கேட்கல. அப்புறம் தான் இருந்துட்டு 1:30 மணிக்கூர் டென்ஷன் ஆகி மைக்கு போச்சுன்னு நேரம் சாப்பிடாம எல்லாம் பண்ணாரு. லாஸ்ட் எப்படி ரெடி பண்ணீங்க சார், கொஞ்சம் சொல்லுங்க. இந்த கண்ணாடி திருப்பி வச்சு அதே மாதிரி தான் அந்த வயரை மாத்தி குத்தணும், ரெடி ஆயிடுச்சு. இல்ல இது இப்ப ஒர்க் ஆகுது, நல்லாவே ஒர்க் ஆகுது. இதோட மெயின் கனெக்டரோட வயரை வந்து பிளாக், இது கரெக்டா பிளாக்லயும் ப்ரௌனோடது ஃபோன்லயும் குத்தணும், கிரே கலரோடது. இவர் வந்து உல்டாவா குத்தி வச்சிருந்திருக்காரு. அதுக்கு மைக்கு போச்சுன்னு காலையில இருந்து பண்ண அலப்பற. ஆனா நிறைய பேரு மன்னிச்சுக்கோங்க, நாங்க மேட்ச் பண்ணி எடிட் பண்றோம். மேபி ஏதாவது சவுண்டு டிஸ்டர்பன்ஸா இருந்தா நெக்ஸ்ட் வீடியோல அந்த இஷ்யூ வராது. ஏன்னா எங்களுக்கு இப்போ கண்ணாடி திருப்ப தெரிஞ்சிருச்சா அது கட் பண்ணி நான் செக் பண்ணி பார்ப்பேன். சரி வாங்க, இப்ப வந்து நம்ம வந்து எங்க சாப்பிட்டோம் எல்லாம் பார்த்த கோயில் எல்லாம் பார்த்திருப்போம். இதெல்லாம் யாரு இன்ட்ரோ பண்ணிருங்க, யாரு இங்க வாங்க. சரி ஷர்வின் வாங்க, நீங்க நாடிங்க, ஷர்வின் நாடிங்க. ரியா பாப்பா வேண்டாம், அப்பி புள்ள அவளை ஸ்கூல்ல விட்டுறலாம். என்ன டென்ஷன் ஆவறீங்க? நானும் பாத்துக்கிட்டே இருக்கேன் மேடம். எதுக்கு மேடம் டென்ஷன் ஆவறீங்க? ஏன் மேடம் டென்ஷன் ஆவறீங்க? ஏன் இவ ஏன் இவ்வளவு ஆட்டம் போடுறான்னு உங்களுக்கு தெரியணுமா? அதான் அங்க உட்காந்துருக்க எங்க அப்பா தான் காரணம். இவ ரியா வந்து எப்பவுமே என் கூட பிரேம் கூட இருக்கும்போது ஒரு ஃபேஸ், எங்க அப்பா வந்துட்டா டோட்டலா இன்னொரு ஃபேஸ் இல்லையா? ஏன் இங்க வாடி, ஒருக்கா கூட சொல்லு. சின்ன கேள்வி, வாழை மரத்துக்கு இங்கிலீஷ்ல என்ன சொல்? உனக்கு தெரியுமா? பதில் தெரியுமா? சொல்லு. வாழை மரத்துக்கு இங்கிலீஷ்ல என்ன? வாழை மரத்துக்கு இங்கிலீஷ்ல பனானா ட்ரீ. தப்பு. யாருக்காச்சும் தெரிஞ்ச கமெண்ட் பண்ணுங்க. கரெக்டா என்ன பதில்? எனக்கு தெரியும், உனக்கு தெரியும். சரி, இது நிறைய பேர் கிட்ட கேட்கல, யார் பதில் சொல்றான்னு பார்க்கலாம் வாங்க. எல்லாம் ஓடு எல்லாம் ஓடு. நம்ம ஸ்கூல்ல வர்க் பண்ற அன்னிக்கிட்ட இருந்தே ஆரம்பிக்கலாம். வாழை மரத்துக்கு இங்கிலீஷ் என்ன சொல்லுவாங்க? பனானா ட்ரீ. தப்பு. நெக்ஸ்ட் தப்பு. இங்க இருக்க யாருக்காவது வாழை மரத்துக்கு அதே சவுண்ட், வாழை மரத்துக்கு என்ன? பனானா ட்ரீயா? வாழை மரத்துக்கு என்ன சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல? வாழை மரம். வாழை மரத்துக்கு பிளான்டெயின். சொல்லுங்க. என்ன? கூகுள் பார்த்துட்டு சொல்லட்டா? பிளான்டெயின். ஓகே, இனி வந்து இவங்க வந்து ஒருத்தர் மட்டும் பிளான்டேன்னு சொல்லியிருக்காங்க, மற்றவங்க எல்லாமே சேம் பனானா ட்ரீ. டீச்சர், பனானா ட்ரீக்கு இங்கிலீஷ்ல, சாரி வாழை மரத்துக்கு இங்கிலீஷ்ல என்ன சொல்லுவாங்க? பனானா ட்ரீயா? கன்ஃபார்மா டீச்சர்? நீங்க பனானா சொன்ன அன்னைக்கே எல்லாரும் ஒரு கை தட்டு கொடுத்துருங்க. அப்ப இதே பனானா ட்ரீ நாங்க சொன்னப்பல தப்பு நீங்க தானே சொன்னீங்க, டீச்சர் சொன்னதான் கரெக்ட். அதனால தான் இவ்வளவு நேரம் நான் உங்களால சின்னதா ஒரு பிராங்க் பண்ணேன். பனானா ட்ரீ நம்ம தப்புனா. பாய்.